Hi friends, welcome to Kolkata Tamizhachi. First மீஷோல இருந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். க்ரீப் மெட்டீரியல் இது. இருக்கிறதுலே லோ ரேட்டாக பார்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ராக் அந்த மாதிரி தைக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் துணிலாம் தைச்சி. சரி இப்போ தைக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு தெரில. ரொம்ப கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா துணி தைக்கிறதுக்கு, அதனால ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்துச்சுன்னா அதே அளவில் குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கி காட்டனில் அந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 212 ரூபா அதோட விலை போட்டிருந்துச்சு. நான் வந்து அது என்ன ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்லாம் கிளிக் பண்ணால் இன்னும் கூட கம்மியாக வரும். நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணேன், அதில் எனக்கு 22 ருபீஸ் கிட்ட கம்மியாச்சு. 190 ரூபாய்க்கு இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். க்ரீப் மெட்டீரியல் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி யாராச்சும் வாங்கி தைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். புதுசாக கற்றுக்க போகிறவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம கொஞ்சம் லோ குவாலிட்டி வாங்கி தைச்சி பார்த்தோன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் கூட நமக்கு மனசு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் நல்லாயிருக்கு. நான் என்ன நினச்சேன், அந்த அம்மா கட்டுற பூனம் சாரீலாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி எதனா வந்துருமோ அப்படின்ட்டு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, க்ரீப் மெட்டீரியல் தான் வந்திருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்தா லொழிய அதை தைச்சி போடவே முடியாது. பட் இதுக்கு லைனிங் எல்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணினேன். காட்டன் வாங்கினா கூட லைனிங் கொடுக்காம தைக்கிற மாதிரி காட்டன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பூனம் சாரீ, அதுக்கு என்ன பேர் எனக்கு மறந்துடுச்சு, அது எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மாவோட சாரீலாம் கட் பண்ணால் நூலாக வந்துடும், அது வேறு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம உள்ளே வந்து லைனிங் கொடுத்து தைச்சா தான் ஒரு ட்ரெஸ்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. க்ரீப் மெட்டீரியல் தான், நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. நம்ம தைச்சி போட்டோன்னா நம்மளோட பாடிலாம் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பட்டு அந்த சாரீலாம் பார்த்தோம், பூனம் சாரீலாம் அதெலாம் வந்து லைனிங் இல்லாமல் தைக்க முடியாது. ஸோ 190 ரூபாய்க்கு நான் இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 5 மீட்டர் இருக்காது, ஒரு 4 மீட்டர் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கூட 190 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நம்ம ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்தோன்னா கூட 100 ருபீஸ் அதுக்கு மேலே தான் வரும். ஸோ இதில் நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கா, நல்லா வரலையா, இதில் தைக்கும் போது என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து தைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓரளவுக்கு நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் ஸ்லீவு சைடெல்லாம் ஜாயின் பண்ணல. அப்புறம் நெக்குக்கு வந்து தனித்தனியாக வச்சுருக்கணும், பைப்பிங் வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும். பட்டு எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டர் சைஸ் மாறிட போகுதுன்ட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டு வச்சிட்ருக்கேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். வீட்டில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த காட்டன் பீஸை கட் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயே ஒரு டிசைனாக வச்சுருக்கேன். இப்போ தானே ரொம்ப நாள் கழித்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டேன், இந்த ஓரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்தேன். சரி, கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி தான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்க முடியும். பட் ஆனால் தைரியமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். பைப்பிங் வர மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோ எடுக்கும்போதே, இந்த கிளாத் தைச்சிட்டு இது எப்படி இருக்குது, தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கட் பண்ணுறதுக்கும் சரி, தைக்கிறதுக்கும் சரி. ஏன்னா நமக்கு லைனிங் போட்டு தைக்க வேண்டியதில்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, திக்காக தான் இருக்குது. நம்ம இதை லைனிங்கில் அப்படியே தைச்சி போடலாம். தைக்கிறதுக்குமே ஸ்மூத்தாக இருக்குது, கட் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, எதுலையாச்சும் மாட்டுச்சுன்னா அப்படியே நல்லா நூல் இழுத்துக்கிட்டு வருது. அங்கங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இப்போ மாட்டுதுன்னா அந்த நூல் வந்து நல்லா இழுத்துட்டு வருது. கொஞ்சம் மறுபடியும் அதை இழுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் இருந்த மாதிரியே மாறிடுது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகினர்ஸ் தாராளமாக இந்த கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நான் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கழித்து தைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நான் தைக்கிறேன். ஸோ அதனால் அந்த சின்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணால் தான் அடுத்து அந்த தப்பை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 190 ருபீஸ்க்கு வந்து
மீட்டர் கிளாத்துன்றது நமக்கு தாராளம். 190 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம அதில் நிறைய தைச்சி பழகிக்கலாம். என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அப்படி தான் நான் இந்த குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஓரம் மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த குர்த்தி ரெடி ஆகிடும். நான் இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ பிரிச்சுட்ருக்கேன். சைடு அடிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலகி போயிடுச்சு. ஸோ அதான் பிரிச்சுட்ருக்கேன். எப்பவுமே நம்ம தப்பு பண்ணணும், தப்பு பண்ணால் தான் அதை கற்றுக்க முடியும். ஐயோ நம்ம தப்பாயிடுமேன்னு பயப்படக்கூடாது. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். தப்பு பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை தப்பு பண்ணோன்னா அடுத்த தடவை அதை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் நம்ம அம்மா கட்டுற ஜார்ஜெட் சாரீலாம் வந்து பூனம் சாரீ, அது ஜார்ஜெட் மாதிரி இருக்கும், வழுவழுன்னு வழுக்கிட்டு போயிட்டோம். பட் நாம் இந்த மாதிரி ஒன்ஸ் மடித்து விட்டோம்னா அந்த மடித்த மடிப்பு கலையாமல் நம்மளால் ஈஸியாக தைக்க முடியுது. ரொம்ப தூரத்துக்கு மடிக்க முடியலன்னா கூட அது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மடித்தோன்னா அது அப்படியே போதிங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். பிகினர்ஸுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்வேன். அவ்வளோ சூப்பராக தைக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் நம்ம வாங்கினோன்னா தைச்சி போட்டுக்கலாம். என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு கூட பயம் இல்லை. ரேட்டும் கம்மி, தைக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் தைச்ச குர்த்தி. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு 15 வருஷம் கழித்து குர்த்தி ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே யூடியூப் பார்த்து தான் நான் தைச்சேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இது மழை டைம்ன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. வேர்த்தா தண்ணியை உறிஞ்சாது, அது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸ். மற்றபடி சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன பிசுறு தட்டி இருக்கும் ஃபினிஷிங்கில். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம தைக்கும்போது அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.